இருக்கும். ஸோ பாதாம் மரத்தை பார்த்தீங்கன்னா இவங்க நர்சரியிலேயே நட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 766 கிலோமீட்டர். ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:49. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 320 கிலோமீட்டர் இருக்கு. 99 கிலோமீட்டர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டே 3. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தலா வாட்டர் ஃபால்ஸ் போயிருப்போம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா பைக்கை ஓட்டிகிட்டு வந்திருப்போம். தமிழ்நாடோட நார்த் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து சவுத் மோஸ்ட் பாயிண்ட்டு 766 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கோம். காலையில் மணி இங்கே பாருங்கள், தெரியுதா? காலையில் மணி 5:15 ஆச்சு. ஸோ போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற பல பேருக்கு தெரியாத ஒரு ஹிடன் ஹில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம். அது பேர் பார்த்தீங்கன்னா காளி கோவில். ஸோ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்துருந்தேன். ஸோ போயிட்டு இன்ஸ்டாவில் இருக்கிற மாதிரி அதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம போய் நேரில் பார்ப்போம். முடிஞ்சுது அப்படின்னா இது இருக்கு இல்லையா, மாத்தூர் தொட்டிப்பாலம், அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம் போயிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகிறோம். ஸோ திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் பற்றின சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இன்றைக்கி ராமேஸ்வரம் போயிடுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 கிலோமீட்டர் வருது திருச்செந்தூர்லேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக ஒரு 350-400 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டுற மாதிரி வரும். பார்ப்போம். நம்மளால் முடியலன்னு இல்லை, திருச்செந்தூருக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னா போயிட்டு போகிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேயே தங்கிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ராமேஸ்வரம் போவோம். ஓகேவா? சரி வாங்க சன்ரைஸ் பார்க்க போவோம். 1 2 3. ஸோ இங்கே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இடம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அங்கே நேராக சன்ரைஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம் சன்ரைஸு. உங்களுக்கு வந்து அங்கே அந்த இடத்துல பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே நிற்கிறாங்க இல்லையா பின்னாடி, ஸோ அந்த கல், அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்தீங்கன்னா நிற்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. பேசுறது கேட்குதா? பீச் வேற சவுண்ட் அதிகமாக இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா கேட்டேங்க வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அப்படின்னாலே அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. கையை இப்படி வச்சுட்டு எடுக்கிறது, இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்குது. இப்படி வச்சுட்டு நடுவில் சூரியன் வர மாதிரி எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் அமுத்துற மாதிரி, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு செல்ஃபியில் எடுக்க ட்ரை பண்ணும் போது சரியாக வரல. ஸோ பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் நான் இப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ்லாம் வந்து இப்படி ஹார்ட்டை வச்சு ஹார்ட்டுக்கு நடுவில் சூரியன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க, போயிட்டு ரூமுக்கு போயிட்டு கிளம்பி போக வேண்டிதான். ரூம் வேறு எப்படி கிடக்குது, நான் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு காட்டுறேன் ரூமோட நிலைமை என்னென்னு. இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தங்கியிருக்கோம். ஸோ காட்டுறேன், இங்கே தாங்க தங்கியிருக்கோம். ஸோ இப்படியே நடந்து போயிட்டு இந்த ரைட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பீச்சுக்கு போயிடலாம். ஒரு 150-200 மீட்டர் தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். booking.comல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டாது. நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் மேப்ஸ் மூலமாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். எனக்கு பார்த்தீங்கன்னா 250 பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்க்கே பார்த்தீங்கன்னா 250 தான் சார்ஜ் பண்ணாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆளை பொறுத்து பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு பேசி உங்களால் எவ்வளோ குறைக்க முடியுதோ பார்த்தீங்கன்னா குறைச்சி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ ரூமுக்கு வந்துட்டேங்க. ஸோ இதுதான் ரூமோட நிலமை. எப்படி இருந்த ரூம் தெரியுமா?
நம்ம வந்து நேற்று சாயங்காலம் வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போவோம். வண்டி போகிறது பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா நாங்கள் காளி கோயில் போயிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி ஓகே, பாய். என்னமா இருக்குது வழி, கன்னியாகுமரியிலேருந்து நம்ம அந்த காளி கோயில் போகிற வழி. இப்போ நான் பின்னாடி ஒரு வியூ எனக்கு இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சரி ஓகே, அப்படியே போயிட்டே பேசுகிறேன். பாய் பாய். இங்கே மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போயிட்டுருக்கோங்க. மாத்தூர் இங்கே தொட்டிப்பாலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி நிற்கிதா, எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி கேரளா பார்டர் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்கிதுல, இங்கே பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அழகையும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பார்டரே பார்த்தீங்கன்னா லீஸுக்கு எடுத்து வச்சிருக்க போகிறோம். அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடை சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வாங்க. ஸோ நம்ம போய் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சொல்லுங்கண்ணா. இந்த இடம் மாத்தூர் தொட்டிப்பாலங்கிற இடம். இந்த இடத்துல ஆள்களுக்கு போவதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அந்த காலத்தில் அந்த போது இயற்கை சீற்றங்கள் வரும்போது மக்கள் போக்கு அவஸ்தப்படுவாங்க. பரளி ஆறு ஓடுது, அந்த ஆறு வழி தான் நடந்து போனோம். முடியாமல் உள்ள கட்டத்தில் மக்கள் ஒரு சைடு தான் நிற்பாங்க. அப்படி இருந்து கஷ்டப்பட்டு இருந்த டைமில் அன்னைக்கு இருந்த முன்னோடி தந்தைக்கு சமமாக நாட்டை பாதுகாத்து கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு அரசு மீட்டிங்காக பக்கத்து ஊருக்கு வந்தார். வரும்போது பொதுமக்கள் இங்கே இருந்து ஒரு மனு கொடுத்தார்கள். இப்படி எங்களுக்கு ஒரு பாலம் இந்த இடத்துல எங்களுக்கு கட்டித்தர வேண்டும். ஆனால் அவர் அந்த இடத்தை பொதுமக்கள் இத்தனை பேர் வந்து பார்த்து கொண்டு போகிறார்களே, என்ன விஷயம் சொல்லி வருவதற்காக நைட்டு 7 மணிக்கு பிறகு அவர் இந்த இடத்தை வந்து பார்வை போட்டார். பார்த்துட்டு போகும்போது கூட வந்து அதிகாரிகள் சொன்னார்கள், ஐயா இது முடியாது, இது சாத்தியம் ஆகாத வேலை, அதனால் இந்த பாலம் நமக்கு கட்ட கஷ்டமாக இருக்குது. அன்று நைட்டு கொண்டு அவர் என்ன செய்தார், வேண்டாம் என்று அதை மீட்டிங் முடிச்சுட்டு அவர் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். அதன் பிறகு அவர் எந்த ஒரு நாட்டுக்கு ஒரு அரசு விழாவாக போகும்போது அந்த இடத்துல இதே மாதிரி பாலம் சில ஆள்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், தண்ணி சைடில் போய் கொண்டே இருக்கிறது. அது அவருக்கு ஞாபகம் வந்தது. அப்போது அந்த இன்ஜினியர் பொறியாளரை கூட்டி கொண்டு வந்து அதிகாரியுடன் சொல்லி கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்தை பார்வைப்பட வைத்தார். நம்ம அதிகாரியை வைத்து பார்வைப்பட போட்டுட்டு இதை கட்ட முடியுமான்னு கேட்டார். அவர் இன்ஜினியர் நான் ஹெச்சு போட்டு தாரேன். அப்போது அந்த இன்ஜினியர் இந்த இடத்துக்கு வர வைத்து இதை ஹெச்சு போட்டு வாங்கி, நீங்கள் ஹெச்சு போட்ட போது இனி எங்கள் ஊர் ஆளுகளை வைத்து நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லி இந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தை கட்டி முடித்தார்கள். இது கட்டும்போது சிற்றாறில் ஒரு டாமிங் கூட கட்டினார்கள். அந்த தண்ணியை இந்த சைடு வழி கொண்டு போய் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களுக்கு இந்த நடைபாதையாகவும் அதை நிர்மாணம் பண்ணார். நீ எந்த வருஷம் அதெல்லாம்? இந்த வருஷம் 1963 முதல் 69 போட்டிருக்காங்க, போர்டு பேக்கில் போட்டிருக்காங்க. அதை அப்படி முடித்தார். அது அன்றைக்கு அது பெரிய அளவில் யாருக்குமே தெரியவில்லை, பேசப்படவில்லை. அன்னைக்கு இது பெரிய விஷயமா தெரியவில்லை. ஆனாலும் அவருடைய முயற்சியினால் அது கட்டப்பட்டது. இன்றைக்கு உலக அளவில்
கன்னியாகுமரி மாவட்டத்தை மாத்தூர் தொட்டிப்பாலம் என்பது உலக லெவலில் டூரிஸ்ட் பிளேஸாக மாறி இருக்கிறது. அது அவர் செய்த ஒரு பயங்கரமான தியாகம். இதில் ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் வைத்து பைக்கு 5 ரூபாய் வாங்குகிறார்கள். உள்ளே போவதுக்கு 5 ரூபாய் கவர்மெண்ட் ரூல் படி வாங்குகிறார்கள். போகிறவங்களை பாதுகாப்பாக வருவதற்கு நாங்கள் சொல்லி விடுவோம். இந்த இடத்துலேருந்து சொல்லி விடுவோம், போகும்போது பார்த்து வர வேண்டும் என்று. அதன் பிறகு இதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு வருஷத்தில் கடல் தண்ணி வற்றும், இயற்கை தண்ணி இங்கே வற்றும் போது கடல் தண்ணி என்ன ஊருக்குள்ளே ஏறும். நடக்காவு, மங்காடு, காஞ்சாம்பரம் இப்படிப்பட்ட இடத்துக்கு ஏறும். அப்போது இந்த தண்ணி சிற்றா டாமில் உள்ள தண்ணியை திறந்து விடுவார்கள். பேச்சுப்பாறை டாமில் உள்ள தண்ணியை திறந்து விடுவார்கள். இந்த தண்ணியை திறந்து விட்டு இந்த உப்பு தண்ணியை என்ன செய்வார்கள், கடலுக்குள்ள ஆக்குவார்கள். ஆக்கி மக்களுக்கு குடித்தண்ணிக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது. அதனால் இந்த பாலத்தை அவர் கட்டினது ஒரு பெரிய பொசிஷன் என்று சொல்லலாம். சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லியிருப்பாரு. உங்கள் பேர் என்னன்னா? உங்கள் பேர் டி. கிருஷ்ணபரதாஸ். டி. கிருஷ்ணபரதாஸ். ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபரதாஸ். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காரு. வந்தீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ பாருங்க, இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. உங்களுக்கு வண்டிக்கு 5 ரூபா வாங்குறாங்க, ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா வாங்குறாங்க. காமராஜர் அவர் தான் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா த பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் இன் ஏஷியா, அருவிக்கரை வில்லேஜ். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 1963 1969 வரைக்கும் கட்டியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12.90 லட்சம். யா, அப்படியே உள்ளே போயிட்டு பேசுவோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 12.90 லட்சத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்த பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கிற ரோட்லேயே பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு 30 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு 5 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டி 5 கோடி ரூபாய் அடிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் காமராஜர் தெரியும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா காமராஜரை வந்து தந்தை ஸ்தானம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு பேசுகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பண்ண விஷயம் இந்த வருஷம் இப்பயும் பேசிகிட்டு இருக்கு. சரி, நம்ம இதான் பார்த்தீங்கன்னா போகிற வழி அப்படியே அதை காட்டுறேன் பாருங்க. அப்படியே போவோம். பசங்க பேர் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா போட்டேன். நீங்கள் கூகுளில் மாத்தூர் தொட்டிப்பாலம்னு போட்டிங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு காட்டுச்சு. அப்படின்னா அதை நம்பிட்டு விட்டுறாதீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு காட்டுச்சு, மாத்தூர் தொட்டிப்பாலம் க்ளோஸில் இருக்குது அப்படின்னு. சரி, நான் சும்மா அந்த பாலத்தை மட்டுமாச்சும் கீழே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லாம் இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பக்குலாம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்க, இந்த நீட்ல இருந்து இந்த நீட் வரையும் அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான். அந்த எண்டுக்கு போயிட்டு வருவோம். அந்த கடைசியில் ஒரு எண்டு இருக்குது, ஃபுல்லாகவே இதே தான். ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நான் போய் புதன்கிழமை வரணும். நாங்கள் புதன்கிழமை தான் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரணுன்னாங்க. நான் இன்னும் கன்னியாகுமரியிலே சுற்றிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணலன்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டோட நார்த் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து சவுத் மோஸ்ட் பாயிண்டான பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அந்த திருவள்ளுவர் சிலை வரையும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு வந்திருப்போம் பைக்கை. ஸோ பைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நான் 1000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1150 கிலோமீட்டர் வருது. நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கடலூர் நெய்வேலியில் இருக்குது. ஸோ நெய்வேலியிலேருந்து அந்த பார்டர் 380 கிலோமீட்டர் போயிட்டு ஆந்திரா பார்டர் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 766 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். கிட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1175 கிலோமீட்டர் வந்துச்சு. நான் ஓட்டிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் பைக்கு பார்த்தீங்கன்னா என் பைக்கால் போக முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவே பண்ணுது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க, இதான் எண்டு. அதோட பார்த்தீங்கன்னா அங்கே படி வந்து மேலே ஏறுது, ஃபுல்லாக அங்கெல்லாம் வீடு இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக பலாமரம், கீழே ஃபுல்லாக வீடு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சீசன், மான்சூன் சீசன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற பகுதி இது. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாயிருக்கு. இது எப்போ பீக்கில் இருக்கும் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் இருக்குல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் மான்சூன் பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்கில் இருக்கும். ஸோ அப்போ வந்தீங்க அப்படின்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஓடுறதுனால உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கேரளா பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி, கேரளா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வர வழி பார்த்துருக்கீங்க, வர வழியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகுங்க. ஒரு நிமிஷமும் ரசித்து ஓட்டிட்டு வந்த வண்டியை. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் மேப்பில் போட்டு பார்க்குறேன். திருப்பரப்பு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா போவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடம் சொன்னல அங்கே பார்த்தீங்கன்னா போக வேண்டியதான். ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைக்கிங் ட்ராவலிங் கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோன்னு சொல்கிறேன், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரீம் சீரீஸ் ஒன்று இருக்குது. அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறேன். என்ன அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனால் அவனோட ஓன் சேவிங்ஸில் ஒரு பைக் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பைக் வாங்கலாம் அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். அவ்வளோதாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு எனக்கும் தெரில. இனிமேல் தான் போய்ட்டு மேப்பில் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டாடா பாய். இங்கே கன்னியாகுமரியில் நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தொட்டிப்பாலம் போனோம்ல, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.2 கிலோமீட்டரில் அருவிக்கரை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி தான் இருக்குது. அந்த வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அருவிக்கரை வாட்டர் ஃபால்ஸ். வண்டி கேட்குது பாருங்க. ஸோ இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடு வந்துட்டேன். அது அங்கே உங்களுக்கு ஒரு பாலம் தெரியுது இல்லை, இருங்க. ஸோ அந்த பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்தில் அப்படியே போனீங்க அப்படின்னா அந்த வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு மாதிரி தெரியுது பாருங்க. ஸோ இங்கே தெரியுதுல ஒரு வீடு. ஸோ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு மாற்றுறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டே இருக்காது, ஃபுல்லாகவே அந்த சில் கிளைமேட்டா. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்க தோண மாட்டுது. நமக்கு வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் உடனே இறங்கிடுவேன். ட்ரெஸ்லாம் அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சில் கிளைமேட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தோண மாட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த வியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அந்த ட்ரெக்கிங் பிளேஸ் சொன்னால காளிகோவில். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர், ஒரு நிமிஷம் இருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் தெரியுதுங்களா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் 27 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்ணும் காலையில். ஸோ கன்னியாகுமரி எவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம வந்து என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், கேரளான்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லேயே சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ நம்ம சம்மர்லலாம் வந்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த சில் கிளைமேட் இது பார்த்தீங்கன்னா மான்சூன் டைமில். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்து ரசிக்க தான் தோணுதே தவிர இறங்கி பார்த்தீங்கன்னா போய் குளிக்க தோண மாட்டேது. ஜாலியாக அப்படியே பார்க்க சொன்னால் உட்காந்து பார்த்துட்டே வந்திருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம். சரி ஓகேங்க, நானும் பேசிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கு இல்லையா, காளிகோவில் ட்ரெக்கிங் பிளேஸு. அங்கே போயிட்டு அரை மணி நேரம் தான் ட்ரெக்கிங், மேலே ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் ட்ரெக் பண்ணி போயிட்டு அந்த வியூவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு நல்ல கடையாக பார்த்து தேடி சாப்பிட்றேன். ஸோ நீங்கள் இந்த வியூ பார்க்குறீங்களா, பாருங்கள்.
சரி ஓகே, டாடா பை பை. வியூ கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. கரெக்டாக இல்லைன்னா என்ன திட்டக்கூடாது, இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குல்ல அதான் திட்டணும். பாருங்க தெரியுதா? கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு போகிற வழியெல்லாம். ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகுறதுன்னா இந்த இடம்லாம் சூப்பரான இடங்க. இந்த ஊர்க்காரங்க ஒரு அண்ணங்கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆட்சி மாறும் போதும் ஒரு மலையை வெட்டுறாங்களாம். இங்க இருக்குல்ல ஹோட்டல் சித்ரா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கேன். தோசை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பீஃப் கறி. ஸோ பீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வாங்கியிருக்கேன். 4 மினி தோசை வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காளிமலை கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தேன். நீங்கள் இந்த லொக்கேஷனை பாருங்கள். அப்படியே நம்ம டக்லஸ் இந்த ரப்பர் மரம் இருக்குங்க பாருங்க. மலையாள படம் அதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க இந்த ரப்பர் மரத்தை. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சீவி இருங்க, இதுவாங்க சீவி இருக்காங்கல்ல, அதுமாரி சீவி பார்த்தீங்கன்னா கீழே கொட்டாங்குச்சி கட்டிடுவாங்க. ஸோ அதுலேருந்து வர அந்த ரப்பர் பால் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்குச்சியில் சேரும். சரி ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா காளி கோயில் போயிட்டு அங்கே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க போவோம். இன்னும் காளி கோயில் வரலங்க, முடியலங்க. செல் ஆன் பண்ணாமல் இருக்கவே முடியல. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான லொக்கேஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டாங்க போல். இதோ இருங்க போவோம். இங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி இருக்குல்ல, அண்ணாச்சி பழம் அது பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டாங்க போல். சுற்றி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மரம். அந்த மரத்துக்கு இது வந்து இதுவான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ரப்பர் மரம்னு நினைக்கிறேன். இதுவும் ரப்பர் மரம் தான். ரப்பர் மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி அறுவடை பண்ணியிருக்காங்க இப்போ, அண்ணாச்சி பழம். ஸோ அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து ரப்பர் மரம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, அதான் வரலான்ட்டு. ஸோ பாருங்கள், இதேமாரி தாங்க கீரி விடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கீரி விட அது இந்த பால் வருது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சியில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேக்ட்ரிலேயோ அந்தமாரி தயாரிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரப்பர் பிளான்டேஷன் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த கன்னியாகுமரி வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 2 லொக்கேஷன் கவர் பண்ணேன், வரப்போ ஒரு 3 இடத்த கவர் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து 4வது இடம். இதுக்கு மேலே அந்த கோயில் வேறு இருக்குது பாருங்கள். ட்ராவல் வீடியோ தானே, ஜாலியாக பாருங்கள். சரி ஓகேங்க, அங்கே அது பேர் என்ன, பேர் மறந்து போச்சு, காளி கோவில். ஸோ காளி கோவில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோங்க காளிமலை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் சொல்கிறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங், அந்த ஒயிட் கலர் கார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்கிறான், அவர் மறைச்சிட்ருக்காரு. இருங்க மேலே போய்ட்டு காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வழி. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னாங்க. ஸோ இருக்கான் பாருங்கள் நம்ம வண்டி, அந்த ஒயிட் கலர் கார் பக்கத்தில் நிற்கிறான். கீழே இருக்கா, ஒரு நிமிஷம். ஸோ இது மேலே தாங்க நடந்து போயிட்டுருக்கேன். நான் வழி காட்டுறேன். இதான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கீழே இருந்தவங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காதான். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தேவைப்படுன்னு சொல்லிட்டு என் பேக்கில் இருந்துச்சு வாட்டர் பாட்டில். நான் பேக்கை வச்சுட்டு போனேன், அவங்களே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மூச்சரிக்குது. இவ்வளோ தான் ஏறி வந்திருக்கோம்.
அதுக்குள்ளேயே மூச்சு அரைக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்குது, அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா மலை ரொம்ப ஹைட்டு, செம்ம ஹைட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற நம்ம ஒரு 3-4 இடத்துக்கு போயிருப்போம். ஸோ எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அது வருங்க, இங்கே பாருங்கள், இது வந்து மிளகு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே மரத்தில் ஏற்றி விட்ருக்காங்கல்ல, இது வந்து மிளகு. இதெல்லாம் என்ன செடின்னு தெரில. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் தான் நினைக்கிறேன். அந்த இந்த மரம் ரப்பர் மரமானு தெரில. இது பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம். இந்த போகிற பாதை பாருங்கள், ரொம்ப ஸ்டீஃபாக இருக்குது. நீங்கள் வரீங்க அப்படின்னா, பூஜையை பார்க்க வரீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு கரெக்டாக தெரில 4 நாள் நடக்குமா 3 நாள் நடக்குமான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் பூஜை நடக்கும், டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணிக்குள்ளே, அது மட்டும் கன்ஃபார்ம். அவங்ககிட்ட கேட்டேன், அப்போ சொன்னாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பூஜை பார்க்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்க, சுற்றி பார்க்க தான் வரீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வரலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீ வாங்குறாங்க. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஸோ பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டாங்க. என்ட்ரி ஃபீ இல்லைங்க, இது வந்து பார்க்கிங் ஃபீ. நம்ம வண்டி நம்பர் எழுதியிருக்காங்க. பார்க்கிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 20 ரூபா போடுறாங்க. நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கெலாம் ஃபீ எதுவும் இல்லை. நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே மேலே ஏறிக்கலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வசதிலாம் கிடையாதுங்க, ஒன்லி 2 வீலர் மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா வர வழி ரொம்ப ஸ்டிஃபு. அப்படியே ஒரு 80 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது. ஃபஸ்ட் கியர் போட்டு தான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடத்துல ஃபஸ்ட் கியர் போட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போவோம், நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன், வேறு யாருமே இல்லை. சுற்றி இன்னும் இவ்வளோ க்ரீனாக காட்டுது. சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வண்டி இருக்குது. நம்ம ஏறும் போது பார்த்தீங்கன்னா 2 பேர் இறங்குனாங்க. இப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு வியூ இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்களா, பா ஒர்த்து. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அங்கே என்ன அப்படின்னு காட்டுறேன். ஓகேவா, பாய். இங்கே பாருங்கள், நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த லொக்கேஷனை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம பாதை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த வியூ பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கள்ல, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஏறியிருப்போம். அரை மணி நேரம் ஏறினீங்க அப்படின்னா இந்த பின்னாடி தெரியுதுல்ல கம்பி, ஸோ அந்த கம்பி பார்த்தீங்கன்னா வரும். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தேன், அந்த ரப்பர் மரம் சொல்லியிருந்தேன்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அதை கிழிச்சு விட்ருக்காங்க, அப்படியே ஊற்றுது பாருங்கள், இதான் ரப்பர் பால். ஸோ இது பார்த்திங்கன்னா தினமும் காலையில் பார்த்திங்கன்னா எடுத்து அவங்க ஃபேக்ட்ரிக்கு அமுச்சு விடுவாங்க. வந்துடுவாங்க, காளி கோயில் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஸோ பேக் கேம் ஆன் பண்ணுற பாருங்கள், இருக்கு இல்லையா மேலே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கோவில். மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம்லாம் ஆகாது. சாலிடாக பார்த்தீங்கன்னா நீ நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா 3/4 மணி நேரத்தில் ஏறிடலாம். இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். வந்துட்டோங்க, அவருக்கு பாருங்க கோயில். இந்த சைடு தான் அந்த வியூ. முதல் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்களா? கோயில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு.
அப்பா இந்த வியூவை பார்க்கறதுக்காக தாங்க, இந்த வியூவை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஏறி வந்தது. கோயிலேருந்து அப்படியே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி கோயில். நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிட்டு போய் சாமி கும்பிடலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து போயிட்டு சாமி கும்பிடலாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி இருக்குங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 12. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 11:10 அதுமாரி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். 50 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படி ஏறிடலாம். இதே நீங்கள் ஃபிட்டாக இல்லை அப்படின்னா இப்போ 1.5 மணி நேரம் கிட்ட ஆகுங்க. நமக்கு முன்னாடி ஏறினவங்க ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏறி வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வர இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஸோ அதான் சொல்கிறேன், வர முடியாதுன்னு யாருமே இல்லைங்க, மனசு வச்சா வந்துடலாம். ஸோ வெள்ளைங்கிரி மலை பார்த்தீங்கன்னா நான் போன ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ஒரு கால் அடிபட்டு அதில் குச்சி ஊனிக்கிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெள்ளைங்கிரி மலை ஏறிட்டு இருந்தார். வெள்ளைங்கிரி 7 மலை தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த மலை ஏற முடியுது அப்படின்னா இந்த மலைலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு 80 டிகிரி அந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்க வைக்குது. நான் வேறு பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பேசிக்கிட்டே வந்தேன்னா மூச்சு பயங்கரமாக எடுத்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் மான்சூன் ஸ்டார்டிங். நீங்கள் செப்டம்பர் நவம்பர் அதிலலாம் வரீங்க அப்படின்னா மான்சூன் பீக்கில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா ஃபாக் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் மான்சூனில் வரீங்க அப்படின்னா ஃபாக் பயங்கரமாக இருக்கும். வியூ பார்த்துருப்பீங்க. நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு சாமி காட்டலாமான்னு தெரில, பூட்டியிருக்கு. நான் எனக்கு கோயில் பூட்டியிருக்கு. போயிட்டு இங்கே பாருங்கள், அதில் பாருங்களா அந்த காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது, தெரியுதா? வெள்ளை கலர் வீடு காட்டுக்கு நடுவில் இருக்குது. பா அவ்வளோதாங்க. இதோட பார்த்தீங்கன்னா சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சுருவோம். இந்த இடத்த இன்னொருத்தர காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். சுற்றி அப்படியே வியூ தான். போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி போகலாமா? இன்னும் அவங்க வரல. நமக்கு முன்னாடி ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பித்து யாருமே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகல. அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஏற ஆரம்பித்தவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ காட்டுறேன் பாருங்கள். மேலே கோயில் பார்த்தீங்கன்னா பூட்டியிருக்கு. கோயில் நம்ம இங்கேருந்தே சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். ஓகேங்க. ஏப்பா உள்ளே வந்து காளியம்மன் அவங்க இருக்காங்க போல். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுது. அங்கே பாருங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா மலை உச்சி ஏறுது. நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது வெள்ளைங்கிரி ஃபீல் வருதுங்க. வெள்ளைங்கிரியில் இதேமாரி அங்கங்கே சூழலாம் நட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். சொன்னல நல்லா இருக்குண்ணே. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இடம். இது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் வழியை. இருங்க, ரியர் கேமில் வந்து சூப்பராக தெரியுது. ஃப்ரண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரிய மாட்டேது, தெரியுதுங்களா? ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி தெரியுது. நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி திருப்பி ஃப்ரண்ட் கேமராலே எடுக்கிறேன். ஐயோ இருங்க, எந்த அளவுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். அந்த க்ரீன் கலரு இங்கே பாருங்க, இதுதான் வந்த பாதை. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. பேசுகிறது கேட்குதா தெரில, ஃபோனை வேறு அட்டைக்கு வச்சுருக்கேன் ரொம்ப. சரி ஓகே, நம்ம அப்படியே மேலே போகலாம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, போய் பார்ப்போம்.
இருங்க. ஒன் 2 3 ரெடியாக இருக்கீங்களா? பாருங்க, இதான் நம்ம வந்த பாதை. அங்கே பார்த்தீங்கன்னா கீழே கோயில் இருக்கும். கோயிலுக்கு மேலே அப்படியே நடந்து வந்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். பாருங்க லொக்கேஷன். ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற காளியம்மன் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கோயில் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளிநாட்டில் வந்து இப்போ நியூசிலாண்ட் அந்த மாதிரி இடத்துல போகலாம். அதே லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கேயோ நான் ஏதோ டிஸ்கவரி சேனலில் பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்த அனோகண்டா படம்லாம் பார்ப்போம்ல, அப்போ பார்த்த மாதிரி லொக்கேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழி போகுது. எனக்கு தெரிஞ்சு அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு திருப்பி வந்து உட்காருவோம். வாட்டர் பாட்டில் இங்கேயே வச்சுருப்போம் பாருங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, அந்த மலையிலேருந்து அப்படியே ஏறி வந்தோம்ல, அப்படியே கீழே இறங்குது. இன்னொரு மலை, அங்கே ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது போல். இங்கே இருக்குங்க ஒரு கோயில். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை டைமில் கடை போடுவாங்க போல். இங்கே பாருங்களா, ஒரு சேர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நான் படத்தில் பார்த்துருக்கேன், பொட்டம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரத் அண்ணா நடித்த ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா இதேமாரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க இருக்காங்கல்ல, பழங்குடியினர், அவங்க வாழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்களா, இங்கே பாருங்கள், மரத்துலேயே வீடு இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பி தான் இருக்குது, குச்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஸோ கட்டி ரொம்ப நாள் ஆச்சு போல், எல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு. அவ்வளோதாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயில் பட்டு போயிட்டு பார்த்துட்டு கோயில் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். இங்கே இந்த ஆரஞ்சு கொடி பார்த்திங்கன்னா கட்டி விட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல, மகாராஷ்டிரா, அங்கே வந்து இவர் சத்ரபதி சிவாஜி இருப்பார்ல, அவர் கொடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடி. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதான் கட்டியிருப்பாங்க. நான் தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயிலையும் இது பார்த்ததில்லை. இங்கே பார்த்திங்கன்னா இதுமாரி ஆரஞ்சு கலர் கொடி கட்டி வச்சுருக்காங்க. தெரியும், பார்த்தாலே கல்லாடிக்கு ரொம்ப பழமையான கோயில், கல்லில் அடிக்கி இது பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள பார்த்திங்கன்னா போவோம். அவ்வளோதாங்க. இந்த 2 பாறை இருக்குது. பாறைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சூளம் நட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதோ இது பார்த்திங்கன்னா நம்ம முனீஸ்வரன் கையில் அருவா மாதிரி இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்கு. ஆனால் இது அருவா இல்லை, கம்பி தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சேர் மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த கோயில். இதுக்கப்புறமும் போயிட்டே இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டுக்கிறேன். உள்ளே கோயில் இருக்கா தெரியல. அது பாருங்க, இந்த கோயில் இந்த கோயிலுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி போகுது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வழிங்க. இது தெரியுதுங்களா? இது வந்து கேரளாலேருந்து வர வழி.
நம்ம தமிழ்காரங்க வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஏறி வந்தோம்ல, இது வந்து கேரளாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வழியாக ஏறி வருவாங்க. ஸோ இப்போ இந்த மேலே நம்ம கோயில் பார்த்தோம்ல, அதான் பார்த்தீங்கன்னா மெயின் கோயில். அதுக்கு அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் போல். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளாலேருந்து வர வழி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா, இது வந்து கேரளா. இதில் வந்து நான் முன்னாடி ஒருத்தவங்க வீடியோ பார்த்துருந்தாங்க, அவங்களே சொல்லியிருப்பாங்க இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. ஒரு மலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அந்த கோயில் இருக்கிற மலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இப்போ பார்ப்போமா. ஸோ அந்த கோயில் நம்ம பார்த்தோம்ல காளியம்மன் கோயில், அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மலை மேலே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சென்ட்ரல் நிற்கிறோம். அந்த மலை பார்த்திங்கன்னா கேரளா. தமிழ்நாடு கேரளா ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த சைட்லேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து வரவங்க, இந்த சைட்லேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்திருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு 4 ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா கவர் பண்ணி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு இதுமாரி வீடியோ நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஐடியில் பார்த்திங்கன்னா ட்ராவலிங் மட்டும் இல்லைங்க, பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் பார்த்திங்கன்னா வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் பைக் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுற பையனுக்கு பார்த்திங்கன்னா அந்த சீரீஸ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கிங் அண்ட் ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில், யூடியூப்லனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சிக்கலாமா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட நார்த் மோஸ்ட் பார்டர்லேருந்து சவுத் மோஸ்ட் பார்டர் 766 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ஓடிட்டு வந்திருக்கோம் நம்ம டக்ளஸில் பேஷன் ப்ரோ பேசிக்ஸ் வண்டியில். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ முடிச்சிக்கலாமா. பாய் பாய்.